ஓம் வந்தே கஜேந்திரவதனம் வாமாங்காரூಢவல்லபாஸ்லிஷ்டம் குங்குமபராகசோணம் குவலயினீஜாரகோரகாபீடம் பிரணமாமி தட்சிணாமூர்த்தி வியாசசங்கரரூபிணம் ஜோதிர்மயம் குரும் ஸ்ரீமத் சந்திரசேகர சரஸ்வதி. ஓம் நமோ பகவதே காமகோட்டி சந்திரசேகராய. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமஹ. பண்டாசுரனுடைய வதம் முடிஞ்ச மட்டும் நம்ம பார்த்தோம். எந்த ஈஸ்வரனுக்கும் உமாதேவிக்கும் திருக்கல்யாணம் நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மன்மதன் எரிந்து போனானும் அந்த திருக்கல்யாணம் நடந்தது. அம்பாளுக்கும் ஈஸ்வரனுக்கும் திருக்கல்யாணம் நடந்தது. எல்லோரும் சந்தோஷமா இருந்தான். ரத்தி மட்டும் ரொம்ப அழுதுன்னு இருந்தாலும், அம்மா இந்த கல்யாணம் நடக்க வேண்டும் என்பதற்காக தானே எல்லாம் ஆரம்பித்தது. இப்போ கல்யாணம் நடந்துடுத்தோ, ஆனால் என் கணவன் மன்மதன் இல்லையேம்மா அப்படின்னு அழறாளாம். அவள் அழுத உடனே அம்பாள் ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிட்டா, இறக்கப்பட்டா. ஆனால் ஈஸ்வரனுடைய செய்கையை மீறி அம்பாள் எதுவும் செய்ய மாட்டாள். ஈஸ்வரன் எரிச்சாச்சு, அந்த மன்மதனை எரிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறது இல்லையா? சாம்பலிலிருந்து பண்டாசுரன் வந்துட்டான். மன்மதனை எரிச்ச சாம்பல்ல இருந்து பண்டாசுரன் வந்துட்டான் இல்லையா? அவன் பண்டாசுரன் தான், மன்மதன் இல்லையே இல்லையா? அதனால அம்பாள் என்ன பண்றான், ரத்தியோட வேண்டுகோளுக்கு நிறைவேற்றுறதுக்கோசரம் ரத்தி கிட்ட சொல்றா, நெற்றி கண்ணால் சாம்பலானவன் அப்படியே இருக்கட்டும், அது போட்டோம், அந்த சாம்பல் அப்படியே போட்டோம். ஆனால் ரத்தியின் கண்களுக்கு மட்டும் மன்மதன் தெரியட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்றான். சமன்விதாயை நமஹா ஒரு நாமம் வருது இல்லையா? எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடியவள். அதனால மன்மதனுக்கு உயிர் தந்தார். அந்த உயிர் நமக்கு தெரியும், பண்டாசுரன் அழிஞ்ச போது அவனுடைய உயிரை எடுத்து மன்மதனுக்கு தரான்ட்டு. அதன் ரத்தியின் கண்களுக்கு மட்டும் தெரியக்கூடியவனாக மன்மதன் இருந்தான். ஏன்னா ஈஸ்வரனுடைய அவருடைய செயலையும் மீறலை. அட் த சேம் டைம் தன்னோட பக்தியான ரதி தேவிக்கும் அனுகிரகம் பண்றார். இவ்வாறு மன்மதனுக்கு சிரஞ்சீவி மருந்தாக, காம சஞ்சீவன ஔஷதியாக இருந்தவள் அம்பாள். இந்த சம்பவம் ஜீவன்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கறது. ஜீவன்களுக்கு மனதையும் இந்திரியங்களையும் கொண்டு போய் அம்பாள் காலடியில் போட்டுடணும். அவள் எப்படி மன்மதனுக்கு ஔஷதியாக சஞ்சீவினியாக இருந்தாளோ அது போலவே ஜீவன்களான நமக்கும் இருப்பாள். ஜீவாத்மா தன் நிலை உணர்ந்து தெய்வத்தை பணிந்து ஸ்வதர்ம கடமையை செய்ய வேண்டும். அதை விட்டு மன்மதனை போல தெய்வத்தையே பதம் பார்க்க புறப்பட்டால் அழிந்தே போகும். அப்புறம் பண்டாசுரனை போல வக்கரமா புறப்பட்டாலும் அழிந்து விடுவான். அதனால தன் தவறை உணர்ந்து தான் அடங்கி தன்னையே மறைத்து கொண்டு பணிந்தால் அம்பாள் அருள்வார். அவளையும் மீறி ஒரு காலகட்டத்தில் நமக்கு அதிகாரம், பதவி, அந்தஸ்துன்னு கிடைக்கும் போது சிலதுக்கெல்லாம் நம்ம ஒரு வெயிட் கொடுக்க மாட்டோம். எல்லாம் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சில தவறுகளை துணிஞ்சு செய்வோம். அந்த துணிஞ்சு செய்யும்போது ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், பின்னாடி அது வினை ஊர்ந்து நம்மளை துன்பப்படுத்தும். அதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கதைகளை படிக்கும்போது நமக்கு
தவறு செய்யும் பொழுது நமக்குள் ஒரு தயக்கம் வரணும். அப்படி நம்ம அம்மா இந்த மாதிரி எண்ணத்தை எனக்கு கொடுக்காத, எல்லாம் உன் பொறுப்பு, நான் அம்பாளை சரணடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் இருக்கணும். இல்லைனாக்கா நம்மளுடைய தான் தோன்றித்தனமான குணத்தோடு நம்ம நடந்துட்டா அது துன்பத்தில் போய் முடியும். இந்த பிறவி இல்லாட்டாலும் அடுத்த பிறவிலையாவது நமக்கு கண்டிப்பாக துன்பம் வரும். அதன் நீங்கள் தான் பண்டாசுரன் கதை மூலமாக லலிதா சஹஸ்ரநாமத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். பண்டாசுரன் நல்லவனாக இருந்தான், அப்புறம் அசுரன்கிற மமத்தையில் எல்லாம் செஞ்சு கடைசியில் ஐந்தே போனான் இல்லையா. ஆக இந்த பண்டாசுரன் கதை நமக்கு ஒரு கருத்தை சொல்றது. மீண்டும் நாம் அம்பாளின் திருநாமங்களை அறிந்து கொள்வோம். பகவானை அடையறதுக்கு ரொம்ப சுலபமான வழி பகவானின் நாமத்தை பாராயணம் பண்றது தான். பகவானை விட அவருடைய நாமம் பெரியது அப்படின்னு சொல்ல வருது. தியாகராஜர் கூட தன்னோட கீர்த்தனையில ஒண்ணுல சொல்லுவார், ராமா நீ எனக்கு வேணுங்கிறது இல்லை, உன் நாமும் ஒந்திடரே சாக்கும், உன் நாமும் ஒன்று இருந்தா போரும் அப்படி. ஆஞ்சநேயரும் அப்படித்தானே, மகாவிஷ்ணு வைகுண்டத்துக்கு கடைசியில கூப்பிடும்போது வா அப்படின்னும் போது அங்க வைகுண்டத்துல என்ன இருக்கு? நான் கலியுகம் சுகம், இங்கே உன் நாமத்தை சொல்லிக்கொண்டு நான் சந்தோஷமா இருப்பேன். எங்கெங்கு உன் நாமம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சென்று உன்னுடைய சரித்திரத்தை சொல்பவர்களை கேட்டு நான் ஆனந்தமா இருப்பேன் அப்படின்னு ஆஞ்சநேயரும் சொல்றார் இல்லையா. ஆக நாமத்துக்கு ரொம்ப பெரிய பலம் இருக்கு. பகவானை காட்டிலும் அவனுடைய நாமம் சக்தி வாய்ந்தது. ஒண்ணுமே தெரியாட்டாலும் அந்த திருநாமங்களை சொன்னாலே அதற்குரிய பயன் நிச்சயமாக உண்டு அப்படின்னு பெரியவா சொல்றாங்க. மந்திரபூர்வமாகவும் யந்திரபூர்வமாகவும் அம்பாளை உபாசனை செய்வது என்பது எல்லாராலையும் முடியாது. அது குருமுகமாக உபதேசம் பெற்றவர்களால தான் முடியும். எல்லாராலையும் அது முடியாது. அதனால பகவானுடைய நாமங்களை தெரிந்தோ தெரியாமலோ சொல்வதே மிக சுலபமாக பகவானை அடைவதற்குண்டான வழி அப்படின்னு சொல்லப்படுறது. அம்பாளை ஆராதனை செய்யும் போது சுலபமான நாமங்களால் சொன்னாலே அவள் பிரீத்தி அடைகிறாள், அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. சிறந்த லலிதாம்பிகையின் திருநாமங்களை குறித்து இப்ப நாம் எல்லாரும் சேர்ந்து அதை சிந்தித்து கொண்டு வரும் பாக்கியம் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் அம்பாளின் ஸ்தூல ஸ்வரூப வர்ணனையே அறிந்தோம் இல்லையா. அம்பாளுடைய உருவம் பற்றி, அவளுடைய அருள் கடாட்சத்தை பற்றி எல்லாம் நம்ம படிச்சுட்டு வந்தோம். இப்போ சூக்ஷ்ம ஸ்வரூபம் பற்றி அறியலாம். அம்பாள் மந்திரங்களில் தானே அவளுடைய வாசம் இல்லையா. ஆகவே மந்திரபூர்வமான அவளுடைய வடிவம் அதை அறியலாம். 85வது நாமம் ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக்க ஸ்வரூப முக பங்கஜாயை நமஹ. ஸ்ரீமத் மங்கள, வாக்பவ உச்சரிப்பது, கூட்டைக்க பகுதி போர்ஷன், ஸ்வரூப வடிவம்,
முக பங்கஜம், தாமரை போன்ற முகம். என்ன அர்த்தம் வருதுன்னா, அம்பாள் வாயினால் உச்சரிக்கும் மந்திரத்தில் உரைகிறாள். அவள் மந்திர ஸ்வரூபமாக சூக்ஷ்ம வடிவத்தில் மந்திரத்தில் உரைகிறாள். சாதகன் உச்சரிக்கும் மந்திரத்தில் அம்பாள் இருக்கிறாள். மந்திர ஜபத்தால் அவளை வசீகரிக்கலாம் அப்படின்னு சொல்றாள். அம்பாளுடைய முக்கியமான மந்திரம் பஞ்சதசாட்சரி, 15 அக்ஷரங்கள் கொண்டது. இது அம்பாளின் மந்திரங்களில் மிக முக்கியமானது. இந்த 15 அக்ஷரங்களும் 3 பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பாகம் வாக்பவ கூட்டம், கூட்டம்னா பகுதி, வாக்பவ கூட்டம். 2வது காமராஜ கூட்டம். 3வது சக்தி கூட்டம். இந்த வாக்பவ கூட்டத்தில் மொத்தம் இருக்கிற 15 அக்ஷரங்கள்ல வாக்பவ கூட்டத்துக்கு 5 அக்ஷரங்கள். அடுத்தது காமராஜ கூட்டத்துக்கு 6 அக்ஷரங்கள். அடுத்தது சக்தி கூட்டத்துக்கு 4 அக்ஷரங்கள். அப்படி 15 அக்ஷரங்களையும் பிரித்து வாக்பவ கூட்டம், காமராஜ கூட்டம், சக்தி கூட்டம்னு பிரித்து அக்ஷரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3 பாகங்களையும் அம்பாளின் திருவடிவமாக, வடிவத்தின் பாகங்களாக வர்ணிப்பது உண்டு. அதாவது இந்த வாக்பவ கூட்டத்தை அவளது முகமாக வர்ணிக்கப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஞான சக்தியின் இருப்பிடம், ஞானத்தை அருளக்கூடியது. அடுத்தது அம்பாள் வாக்பவ கூட்டத்தின் வடிவமாக தாமரை போன்ற முகத்தை கொண்டவள். அதுதான் ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக்க ஸ்வரூப முக பங்கஜாயை நமः. அம்பாளுடைய 15 அக்ஷரங்களும் 3ஆக பிரிக்கப்பட்டு, ஒன்று வாக்பவ கூட்டம், அடுத்தது காமராஜ கூட்டம், சக்தி கூட்டம்னு பிரித்து அதுக்கும் 5, 6, 4 அக்ஷரங்கள் பிரிக்கப்பட்டு இருக்கிறது இல்லையா. இந்த வாக்பவ கூட்டம்ங்கிறது ஃபர்ஸ்ட் அவளுடைய முகம். அந்த முகத்துக்கு உண்டான அக்ஷரங்கள் 5. அந்த 5 அக்ஷரங்களை உச்சரிக்கும் பொழுது அந்த மந்திரத்தில் அம்பாளுடைய முகம் வர்ணிக்கப்படுகிறது. அதுதான் இதோடைய அர்த்தம். ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக்க ஸ்வரூப முக பங்கஜாயை நமः. ஆக அம்பாள் எப்படி மந்திர வடிவத்தில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒன்றா தெரிஞ்சுப்போம். 86வது நாமம் கண்டாத கட்டி பரியந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி. கண்ட கழுத்து, அத கீழே, கட்டி இடுப்பு, பரியந்த முடிய, மத்திய கூட்ட நடு பகுதி. மத்திய கூட்டமாகிய கழுத்துக்கு கீழ் பகுதியிலிருந்து இடுப்பு வரை உள்ள பகுதி மத்திய கூட்டம், அதாவது காமராஜ கூட்டம் என்று குறிக்கப்படுகிறது. இங்கு 6 அக்ஷரங்கள் இருக்கிறது. இந்த மத்திய கூட்டத்தில் அம்பாள் இச்சா சக்தியாக விளங்குகிறாள். அவள் வடிவத்தின் மத்திய பகுதியாகும் இது. ஆக வாக்பவ கூட்டத்தில் 5 அக்ஷரங்கள். அங்கு ஞான சக்தியாக இருக்கிறாள், சாதகர்களுக்கு ஞானத்தை அளிப்பவளாக. அடுத்தது இங்கே மத்திய கூட்டத்தில் இச்சா சக்தியாக விளங்குகிறாள். கண்டாத கட்டி பரியந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி. இப்படி அம்பாளுடைய முக்கிய மந்திரமாகிய பஞ்சதசாட்சரி
3 பாகமாக பிரிக்கப்பட்டு 15 அக்ஷரங்களும் வாக்பவ கூட்டத்திற்கு 5, காமராஜ கூட்டத்திற்கு 6, சக்தி கூட்டத்திற்கு 4 என்று அந்த மந்திரங்கள் பிரிக்கப்பட்டுகிறது. இது மொத்தமா உச்சரிக்கும் போது அதற்கு பெயர் பஞ்சதசாட்சரி. இந்த பஞ்சதசாட்சரியில முதல் 5 நாமம் வாக்பவ கூட்டம், அவளுடைய முகத்தை வர்ணிப்பது. அந்த முகத்துக்கு தொடர்பான மந்திரங்களை சொல்லும்போது சாதகனுக்கு ஞானம் வளர்கிறது. அடுத்தது காமராஜ கூட்டம் அப்படின்னு நடுப்பகுதியை, இடுப்புக்கு கழுத்துக்கு கீழே இடுப்பு வரை இருக்கிறது அந்த மத்திய கூட்டம். அதுக்கு 6 அக்ஷரங்கள் இருக்கு. அந்த 6 அக்ஷரங்களை சாதகன் உச்சரிக்கும் பொழுது அம்பாளுடைய மத்திய கூட்டத்தை வர்ணிக்கிறான். அப்பொழுது அவனுக்கு இச்சா சக்திகள், அவனுடைய இச்சைகள் எல்லாம் நிறைவேற்றப்படுகிறது. அடுத்தது சக்தி கூடை, இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதி, அது 4 அக்ஷரங்களை கொண்டது. அது கிரியா சக்தியின் இருப்பிடம். ஆக இப்படி அம்பாளின் மிக மிக முக்கியமான பஞ்சதசாட்சரி மந்திரத்தை முழுவதுமாக அம்பாளின் வடிவத்தை வர்ணிக்கக்கூடியதாக அமைகிறது. அந்தந்த வடிவத்திற்கும் உண்டான அக்ஷரங்களும் சொல்லப்படுகிறது. நம்ம பிரித்து பார்த்தோம். பட் ஸ்ரீ வித்யா உபாசகர்கள் பூரணமாக பஞ்சதசாட்சரியும் சொல்லி அவர்கள் வழிபடுவார்கள். ஆக இப்படி அம்பாள் மந்திர வடிவனளாக, மந்திரஸ்வரூபமாக, மந்திரத்துள் உரைபவளாக, அதை உச்சரிப்பவர்களுக்கு, அதை கூறி வழிபடுபவர்களுக்கு அருள்பவளாக உள்ளாள். இது குருமுகமாக கற்றுக்கொள்ள வேண்டிய மந்திரம் பஞ்சதசாட்சரி. 88வது நாமம் மூல மந்திராத்மிகாயை நமஹ. பஞ்சதசாட்சரி என்கிற மூல மந்திர 15 அக்ஷரங்கள், அதன் வடிவானவள், அதனுள் உரைபவள் என்ற அர்த்தத்தை இந்த நாமம் நமக்கு சொல்றது. அடுத்தது 89வது நாமம் ஓம் மூல கூட்டத்ரய கலேபராயை நமஹ. மூல கூட்டத்ரய, மூல மந்திரமாகிய இந்த 3 பாகங்களை உடலாக கொண்டிருக்கும் அம்பாள், அதாவது வாக்பவ கூட்டம், மத்திய கூட்டம், சக்தி கூட்டம் என்று 3 கூட்டங்களை சேர்த்து தன் வடிவமாக கொண்டவள். அதாவது ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி இவற்றை தன் உடலாக கொண்டவள். அம்பாளின் பஞ்சதசி மந்திரத்தை உபாசனை செய்வதால் அவள் ஸ்வரூபத்தை பூஜை செய்வது போல் ஆகும். 15 அக்ஷரங்களுடன் பூஜை செய்கிறோம். மூல கூட்டத்ரய கலேபராயை நமஹ. கலேபரம் நமக்கு உடம்பு, உடல். இந்த 90வது நாமாவிலிருந்து யோக சாஸ்திரம் மூலமாக அம்பாளை வழிபடும் முறை கூறப்படுகிறது. ஒரு சாதாரண அம்பாள் பக்தனுக்கு மேற்கூறிய பஞ்சதசாட்சரி மந்திரமெல்லாம் அறிந்து கொள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்காது. எனக்கு ஒரு குரு கிடைக்கணும், அவர் பர்ஃபெக்டாக சொல்லி கொடுக்கிறவராக இருக்கணும், அவர்கிட்டேருந்து உபதேசம் பெற்று இல்லையா, அவர்களெல்லாம் நம்ம ஸ்ரீ வித்யா உபாசகர்கள்னு சொல்கிறோம். அவர்களை மிகுந்த ஆச்சாரத்தோடு அனுஷ்டானங்களோடு பூஜையில் ஈடுபட வேண்டும். இது சாமானியன் அம்பாளை ஆராதிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நாமங்களை பாராயணம் செய்வதுதான் சுலபமான மார்க்கம். அம்பாளின் நாமங்கள் சக்தி வாய்ந்தது. அவற்றை உள்ளன்போடு, வாத்சல்யத்தோடு, பிரேம பக்தியோடு சொல்லி வழிபடும்போது அம்பாள் பிரீத்தி அடைகிறாள், அருள் புரிகிறாள். இந்த நோக்கத்திற்காகவே லலிதா தேவியின் 1000 நாமாக்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது.
ஒவ்வொரு நாமாவும் சக்தி வாய்ந்ததாகும். இதனை பாராயணம் செய்து வழிபட்டாலே போதும், அம்பாள் அதிக அருள் புரிவாள். அது சத்தியம். இருந்தாலும் இன்னொரு முறையும் இருக்கிறது. மூல மந்திரத்தை சொல்லி அம்பாளை வழிபடுவது ஒரு விதம். அடுத்தது யோக சாஸ்திரம் மூலமாகவும் அம்பாளை வழிபடலாம் அப்படின்னும் கூறப்படுகிறது. பல விதத்திலையும் அம்பாளை வழிபடலாம். யாராருக்கு எது முடியுமோ, யாராருக்கு அதிக ஈடுபாடு இருக்கோ அந்த மார்க்கத்தை அவர்கள் கடைபிடித்து அம்பாளை வழிபடலாம் அப்படிங்கிற சொல்றதுக்காகவே இந்த 90வது நாமத்தில் நமக்கு யோக சாஸ்திரம் மூலமாக, யோகா அதன் மூலமாக அம்பாளை அடைவது எப்படி அப்படிங்கிறது சொல்லப்படும். இப்போ யோக சாஸ்திர வழிபாடு அப்படிங்கிறது அதில் சொல்லப்பட்டுள்ள முறைகளை எடுத்துக்கொண்டு அந்த சாஸ்திரம் விளக்கும் ஆதார சக்கரங்களில் அவள் இருக்கிறாள் என்று விவரிக்கும் நாமங்கள் நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கு. மூலாதாரத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு ஆதார சக்கரமாக தொடர்ந்து குண்டலினியில் அவளை எழுப்புவது எப்படி என்று கூறும் நாமாக்கள் உள்ளது. ஒவ்வொரு ஜீவனிடமும் குண்டலினி சக்தி இருக்கு. உடலில் கீழ்பாகத்தில் மூலாதார சக்கரத்தில் இந்த சக்தி ஒரு பாம்பின் வடிவில் 3½ சுற்றுகள் சுற்றி கொண்டு தலையை கீழ்முகமாக கவிழ்த்து கொண்டு சுருண்டு கிடக்கிறது என்பார்கள். மூலாதாரத்திலிருந்து தலையில் உள்ள பிரம்மரந்திரம் வரையில் சுஷும்னா நாடி பாய்கிறது. இந்த வழியில்தான் மூலாதாரத்திலிருந்து படிப்படியாக இந்த சுஷும்னா நாடிய படிப்படியாக மேலே கொண்டு வந்து சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா ஆகிய சக்கர நிலைகளில் அதை எடுத்துக்கொண்டு வந்து ப்ரூ மத்தியில், அதாவது புருவ மத்தியில் ஆக்ஞா சக்கரத்தில் நிலைப்படுத்துகிறோம். இதற்கு மேலே கபால உச்சியிலிருந்து 2 விரற்கடை கீழே பிரம்மரந்திரம் இருக்கிறது. இங்குதான் 1000 தள தாமரையான சஹஸ்ரார பத்மம் உள்ளது. ஆக மூலாதாரத்தில் இருந்து குண்டலினி சக்தியை சுஷும்னா வழியாக எழுப்பிக்கொண்டே போய் சஹஸ்ராரத்தில் அதை சேர்க்கும் பொழுது யோகியானவர் அம்பாளை முழுவதுமாக அனுபவிக்கிறார். அவரால் அம்பாளை தரிசிக்க முடிகிறது. ஆக இந்த குண்டலினியை எப்படி எழுப்புவது? இது யோக பயிற்சியின் மூலம்தான் எழுப்ப முடியும். யோகாபியாசத்தின் மூலமாக இதை எழுப்பி பரமானந்தத்தை அடையலாம் அப்படின்னு சொல்ற. சௌந்தரிய லஹரியில கூட ஆதிசங்கர் சுதாதாரா சாரை சரணயுகலாந்தர் விகலிதைஹி பிரபஞ்சம் சிஞ்சந்தி புனரபி ரசாம்நாய மஹசஹ அவாப்ய ஸ்வாம் பூமிம் புஜகநிபமத்யுஷ்டவலயம் ஸ்வமாத்மானம் கிருத்வா ஸ்வபிஷிகுலகுண்டே குஹரிணி. அம்மா, உன்னுடைய திருவடிகள் 2 இடையிலிருந்து பெருகும் அமுத தாரையால் 5 பூதங்களால் ஆன உடலின் அனைத்து நாடிகளையும் நனைக்கிறாய். அமுத தாரைகளை பொழிகின்ற சந்திர மண்டலமான அந்த ஸ்தானத்திலிருந்து உன்னுடைய இயற்கையான இருப்பிடமான மூலாதாரத்தை மறுபடியும் அடைந்து பாம்பை போல குண்டலமாக சுருண்டு கொண்டு சிறு துவாரமான மூலாதார குண்டலத்தில் உறங்குகிறாய் அப்படிங்கிற பொருள் இது. ஆக ஜீவ சக்தியாக இருப்பவள் அம்பாள். இந்த ஜீவ சக்தியான குண்டலினி சக்தியை எழுப்பி பிரம்மரந்திரத்துல சஹஸ்ரதள பத்மத்துல கொண்டு போய் நிறுத்தது கூடிய அந்த வழியை சொல்லி கொடுப்பது யோக சாஸ்திரம்.
இதை நம்ம விரிவாக அடுத்த வகுப்பில் படிக்கலாம். ரஹஸ்யானாம் ரஹஸ்யம் ச லலிதா பிரீதிதாயகம் அனேன சத்ருஷம் ஸ்தோத்ரம் ந பூதம் ந பவிஷ்யதி சர்வரோக பிரசமனம் சர்வசம்பத் பிரவர்தனம் சர்வ அபமிருத்யு சமனம் காலமிருத்யு நிவாரணம் குஹ்யாதி குஹ்ய கோப்த்ரீத்வம் கிருண்ணாஸ்மத்கிருதம் ஜபம் சித்திர்பவது மே தேவி त्वत्प्रसादान् मयि स्थिरा. ॐ श्रीदेव्यै नमः. नारायणायेति समर्पयामि.